12ஆம் வகுப்பு கணிதம் சாப்டர் 3 சமன்பாட்டியல் பயிற்சி 3.4ல் வினா எண் 1 தீர்க்க. சப்டிவிஷன் 1 x - 5 x - 7 x + 6 x + 4 504. இதை சாதாரணமாக வரிசையாக பெருக்கினால ஆன்சர் வராது. முதல் உறுப்பையும் கடைசி உறுப்பையும் பெருக்கிறோம், நடுப்புற இருக்கிற ரெண்டு உறுப்பையும் பெருக்கிறோம். முதல் உறுப்பும் கடைசி உறுப்பும் x - 5 x + 4, நடுப்புற இருக்கிறது x - 7 x + 6 504. எக்ஸால் இந்த ரெண்டுத்தையும் பெருக்கணும்னா x² 4x, -5ஆல் ரெண்டுத்தையும் பெருக்கினா -5x -i4 20. அடுத்தது இந்த ப்ராக்கெட்டில் எக்ஸால் இந்த ரெண்டுத்தையும் பெருக்கணும்னா x² + 6x, -7ஆல் பெருக்கினா -7x -7 42 504. x² -5xல் 4x போயிடுச்சுன்னா -x -20, x² -7xல் +6x போயிட்டுனா -x -42 மிச்சம் இருக்குது =504. x² - x x² - x ரெண்டுத்துலையும் இருக்குது இல்லையா, அதனால் x² - xக்கு பதிலாக ஒய்ன்னு எடுத்துப்போம். x² - x y. இங்கே இருக்கிற x² - xக்கு பதிலாக ஒய்ன்னு வரும். y - 20 y - 42 y - 20 y - 42 504. மறுபடியும் ஒய்யால் இந்த ரெண்டுத்தையும் பெருக்குன்னா y² -42y, அப்புறம் -20ஆல் ரெண்டுத்தையும் பெருக்குன்னா -20y, மைனஸும் மைனஸும் ப்ளஸ் ஆகிடும். 20 × 42 840. 504 எந்த பக்கம் கொண்டு வந்துட்டால் -504 0. y² -20 -42 -62y. 840ல் 504 கழிக்கிறோம். 10ல் 4 போயிடுச்சுன்னா 6, மீதி 3 இருக்கும். 8ல் 5 போயிடுச்சுன்னா 3 +336 0. பெருக்குனா 336, கூட்டுனா -62ன்னு வரணும். -56 -6 இப்படி பிரிக்கலாம். அதை y - 56 y - 6 0. y - 56 0 அல்லது y - 6 0. yன்னு நம்ம என்னத்தை எடுத்துருக்கிறோம், x² - x. அதனால் yக்கு பதிலாக x² - x -56 0 அல்லது இந்த yக்கு பதிலாக x² - x -6 0. பெருக்குனா -56, கூட்டுனா -1. 7 8 56, 7ல் 8 கழிச்சோம்னா -1. அப்போ இங்கே மைனஸ் இருக்கிறதுனால பெரிய நம்பருக்கு மைனஸ் கொடுக்கணும், அதாவது 8க்கு மைனஸ் கொடுக்கணும். x - 8 x + 7 0. x - 8 0 அல்லது x + 7 0. x என்ன வரும்னா +8 -8 அந்த பக்கம் போனால் +8 +7 அந்த பக்கம் போனால் -7. 8 -7ன்னு 2 தீர்வு கிடைச்சிருக்கு. அடுத்தது இதை தீர்த்தோம்னா இதுக்கு ஒரு 2 தீர்வு கிடைக்கும். பெருக்குனா -6 அப்படின்னா 2 6, 2ல் 3 கழிச்சா 1. இங்கே மைனஸ் வர்றதுனால பெரிய நம்பருக்கு மைனஸ் தான் கொடுக்கணும். -3 + 2 x - 3 x + 2 0. x - 3 0 அல்லது x + 2 0. எக்ஸோட மதிப்பு என்ன வரும், -3ங்கிறது +3 ஆகிடும், +2ங்கிறது அந்த பக்கம் போனால் -2. தீர்வு x -7 -2 3 8. எல்லாத்தையும் எடுத்து எழுதிக்கிறோம், அவ்வளோதான். சப்டிவிஷன் 2 x - 4 x - 7 x - 2 x + 1 16. இதில் நம்ம எப்படி பெருக்கிறோம் அப்படின்னா x - 4ஓட x - 2, x - 7ஓட x + 1, x - 4 x + x - 2 x - 7 x + 1 16. எக்ஸால் இதை பெருக்கினா என்ன வரும், x² - 2x. எக்ஸால் ரெண்டுத்தையும் பெருக்கினா x² - 2x. -4ஆல் இந்த ரெண்டுத்தையும் பெருக்கினா -4x
மைனஸ் மைனஸும் ப்ளஸ்ஸு 4 2 8. இங்கே எக்ஸால் இந்த ரெண்டுத்தையும் பெருக்கணும்னா எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் எக்ஸ். மைனஸ் 7ஆல் ரெண்டுத்தையும் பெருக்குனா மைனஸ் 7x மைனஸ் 7 சீக்குவல் டு 16. எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் 4 மைனஸ் 2 மைனஸ் 6x ப்ளஸ் 8. எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் 7xல் ஒரு எக்ஸ் போய்ட்டுனா மைனஸ் 6x மைனஸ் 7 சீக்குவல் டு 16. எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் 6x ரெண்டுத்துலையும் இருக்குது. எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் 6xக்கு பதிலாக ஒய்ன்னு எடுத்துக்கிறோம். ஒய் ப்ளஸ் 8 ஒய் மைனஸ் 7. ஒய் ப்ளஸ் 8 ஒய் மைனஸ் 7 சீக்குவல் டு 16. மறுபடியும் ஒய்யால் இந்த ரெண்டுத்தையும் பெருக்கணும்னா ஒய் ஸ்கொயர் மைனஸ் 7y. 8ஆல் பெருக்கும்போது ப்ளஸ் 8y. 8 7 56 மைனஸ் 56. 16 இந்த பக்கம் வந்தால் மைனஸ் 16 சீக்குவல் டு 0. ஒய் ஸ்கொயர் 8ல் 7 போயிடுச்சுன்னா ப்ளஸ் 1 ஒரு ஒய். மைனஸ் 56 மைனஸ் 16 66 72 மைனஸ் 72 சீக்குவல் டு 0. பெருக்குனா மைனஸ் 72 கூட்டுனா 1. எப்படி பிரிக்கலாம்? 98 72 9 இன்ட்டு 8. 98 72 9ல் 8 போயிடுச்சுன்னா 1. இங்கே ப்ளஸ் இருக்கிறதுனால பெரிய நம்பருக்கு ப்ளஸ்ஸு, சின்ன நம்பருக்கு மைனஸ். ஒய் ப்ளஸ் 9 ஒய் ப்ளஸ் 9 ஒய் மைனஸ் 8 சீக்குவல் டு 0. அதாவது ஒய் ப்ளஸ் 9 சீக்குவல் டு 0 அல்லது ஒய் மைனஸ் 8 சீக்குவல் டு 0. ஒய் சீக்குவல் டு என்ன இருக்குது? எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் 6xன்னு ஆரம்பத்தில் எடுத்துருக்கோம் இல்லையா? அதனால் இந்த ஒய்க்கு பதிலாக இதை எழுதிக்கிறோம். எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் 6x ப்ளஸ் 9 சீக்குவல் டு 0. இதில் அதே போல் ஒய்க்கு பதிலாக எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் 6x மைனஸ் 8 சீக்குவல் டு 0. மறுபடியும் 2 சமன்பாடு. பெருக்குனா 9 கூட்டுனா மைனஸ் 6. 3 இன்ட்டு 3 9 3 3 6. இங்கே மைனஸ் இருக்கிறதுனால ரெண்டுமே மைனஸில் தான் வரணும். எக்ஸ் மைனஸ் 3 எக்ஸ் மைனஸ் 3. அப்போ எக்ஸ் ஈக்குவல் டு என்ன வரும்னா 3, 3. இது ஒன்று முடிஞ்சிருச்சு. அடுத்தது இங்கே பெருக்குனா மைனஸ் 8 கூட்டுனா மைனஸ் 6. எப்படி பிரிக்கலாம்? அதுக்கு ஒரு ஃபார்முலா இருக்குது. எக்ஸ் ஈக்குவல் டு மைனஸ் பி ப்ளஸ் ஆர் மைனஸ் ரூட் ஆஃப் b ஸ்கொயர் மைனஸ் 4ac பை 2a. a சீக்குவல் டு 1, b சீக்குவல் டு மைனஸ் 6, c சீக்குவல் டு மைனஸ் 8 கணக்கில் இருக்குது. இப்போ பிரதியிட்டு பார்ப்போம். எக்ஸ் சீக்குவல் டு 2a 2 இன்ட்டு 1 2. அதில் ஒன்றும் மாற்றம் இல்லை, அது அப்படியே இருக்கட்டும். மேலே மைனஸ் பிங்கிறதுல ஒரு மைனஸ் 6 இருக்குது, இங்கே ஒரு மைனஸ் இருக்குது, அதனால் ப்ளஸ் 6 ரூட் ஆஃப் பி ஸ்கொயர் மைனஸ் 6 ஸ்கொயர் பண்ணோம்னா ப்ளஸ் 36 மைனஸ் 4 ஏங்கிறது 1 சிங்கிறது மைனஸ் 8 6 ப்ளஸ் ஆர் மைனஸ் ரூட் ஆஃப் 36 மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ் ஆகிடும். 8 4 32. இப்போ 32 36 68ன்னு வரும். எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 6 ப்ளஸ் ஆர் மைனஸ் ரூட் ஆஃப் 68 பை 2. 6 ப்ளஸ் ஆர் மைனஸ் ரூட் ஆஃப் 68. 68 எப்படி எழுதலாம்? 4 இன்ட்டு 17. 4 17 68. 6 ப்ளஸ் ஆர் மைனஸ் 17 ரூட்டை விட்டு வெளியில் எடுக்க முடியாது, அதனால் அப்படியே இருக்கட்டும். 4 வெளியில் எடுத்துட்டோம்னா 2ன்னு வரும். வகுத்தல் 2. கீழே 2 அப்படியே இருக்கட்டும். இந்த ரெண்டுத்துக்கும் பொதுவாக 2ங்கிறத வெளியில் எடுத்துட்டோம்னா 3 2 6 ப்ளஸ் ஆர் மைனஸ் 2 தான் வெளியில் எடுத்துட்டோம். ரூட் ஆஃப் 17. 2 2 கேன்சல் ஆகிடுது, 2 2 அடிபட்டு போயிடுது. மீதி என்ன இருக்கும்? எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 3 ப்ளஸ் ஆர் மைனஸ் ரூட் 17. இப்போ தீர்வுகள். எக்ஸோட மதிப்பு என்னென்ன வந்தது? ஏற்கனவே 3, 3. இப்போ 3 ப்ளஸ் ரூட் 17, 3 மைனஸ் ரூட் 17. அவ்வளோ. அடுத்தது வினாயன் 2 தீர்க்க. 2x மைனஸ் 1 எக்ஸ் ப்ளஸ் 3 எக்ஸ் மைனஸ் 2 2x ப்ளஸ் 3 ப்ளஸ் 20 ஈக்குவல் டு 0. இந்த கணக்கை பொறுத்த வரைக்கும் முதல் உறுப்பு, கடைசி உறுப்பு, நடுப்புற இருக்கிற 2 உறுப்பு அப்படி பெருக்கிறோம்.
2x மைனஸ் 1ஐயும் 2x ப்ளஸ் 3ஐயும் ஒரு செட்டாக வச்சுக்கிறோம். இன்னொன்று வந்து நடுப்புற இருக்கிற எக்ஸ் ப்ளஸ் 3 எக்ஸ் மைனஸ் 2 ப்ளஸ் 20 0. 2xஆல் இதை பெருக்கும்போது 4x² ப்ளஸ் 6x. 2xஆல் இந்த ரெண்டுத்தையும் பெருக்கிட்டோம். மைனஸ் 1ஆல் ரெண்டுத்தையும் பெருக்குனா மைனஸ் 2x மைனஸ் 3. இங்கே எக்ஸால் இந்த ரெண்டுத்தையும் பெருக்குனா x² மைனஸ் 2x. 3ஆல் பெருக்கணும்னா 3x 3 2 6 மைனஸ் 6 ப்ளஸ் 20 0. 4x², 6ல் 2 போயிடுச்சுன்னா ப்ளஸ் 4x மைனஸ் 3. இதில் x², 3x மைனஸ் 2x ப்ளஸ் x மைனஸ் 6 ப்ளஸ் 20 0. இந்த ரெண்டுத்துலேயும் 4 இருக்கு இல்லையா, அதனால் 4ங்கிறத வெளியில் எடுத்துருவோம். அப்போ என்ன வரும், x² ப்ளஸ் எக்ஸ்ன்னு வரும் இந்த இரண்டு உறுப்புக்கு மட்டும். மைனஸ் 3 அப்படியே இருக்கட்டும். இதில் x² ப்ளஸ் எக்ஸ் மைனஸ் 6 ப்ளஸ் 20 0. x² ப்ளஸ் எக்ஸு x² ப்ளஸ் எக்ஸ். அப்போ x² ப்ளஸ் எக்ஸு அப்படிங்கிறதுக்கு பதிலாக ஒய்ன்னு எடுத்துக்கணும். x² ப்ளஸ் எக்ஸ் அப்படிங்கிறதுக்கு பதிலாக ஒய். இப்போ கணக்கில் பாருங்கள், இதில் 4, இதுக்கு பதிலாக ஒய் மைனஸ் 3. 4y மைனஸ் 3, இந்த இடத்துல ஒய் மைனஸ் 6 ப்ளஸ் 20 0. 4yஆல் இந்த ரெண்டுத்தையும் பெருக்கணும்னா 4y², 6 4 24y. அப்புறம் மைனஸ் 3ஆல் ரெண்டுத்தையும் பெருக்கும்போது மைனஸ் 3y மைனஸும் மைனஸும் ப்ளஸ்ஸு 3 18 ப்ளஸ் 20 0. 4y², 24 3 27 மைனஸ் 27y 18 20 38 ப்ளஸ் 38 0. பெருக்குனா 4 38 152. பெருக்குனா 152, கூட்டுனா மைனஸ் 27 வரணும். இந்த இடத்துல மைனஸ் இருக்கிறதுனால ரெண்டு காரணியும் மைனஸில் தான் வரும். எப்படி பிரிக்கலாம்? 152 முதல்ல 2ஆல் வகுப்போம். 2ஆல் வகுத்தோம்னா 7 2 14 மிச்சம் 1 12 6 2 12. மறுபடியும் 2ஆல் வகுத்தோம்னா 3 2 6 மிச்சம் 1 16 8 2 16. மறுபடியும் ஒரு 2ஆல் வகுத்தோம்னா 1 2 2 மீதி 1 18 9 2 18. இதுக்கப்புறம் பிரிக்க முடியாது. 2 × 2 × 2 8. இது 19. 19 × 8 152. ரெண்டுமே மைனஸில் வரணுங்கிறதுனால ரெண்டுத்துக்குமே மைனஸ் தான் கொடுக்க போகிறோம். மைனஸ் 19 2 × 2 × 2 8 மைனஸ் 8. இந்த இடத்துல 4 இருக்கிறதுனால 4y²ங்கிறதுனால பை 4, இதுக்கும் பை 4. y மைனஸ் 8/4 ஒரு காரணி, y மைனஸ் 19/4 0. இதுமாரி ரெண்டாக பிரிச்சிடறோம். y மைனஸ் 8/4 y மைனஸ் 19/4 0. அதாவது இந்த உறுப்பு 0. இது y மைனஸ் 8/4ங்கிறத 2ன்னு எழுதலாம். 1 நாங்க 4 2 நாங்க 8. y மைனஸ் 2 0 அல்லது y மைனஸ் 19/4 0. இப்படி பிரிச்சுக்கலாம். ஒய்ன்னு நம்ம எதை எடுத்துருக்குறோம், x² ப்ளஸ் எக்ஸ். இப்போ ஒய்க்கு பதிலாக x² ப்ளஸ் எக்ஸு மைனஸ் 2 0. பெருக்குனா மைனஸ் 2, கூட்டுனா 1. எப்படி பிரிக்கலாம்னா எக்ஸ் ப்ளஸ் 2 எக்ஸ் மைனஸ் 1. 1 × 2 மைனஸ் 2. 2ல் 1 போயிடுச்சுன்னா 1 0. எக்ஸ் ப்ளஸ் 2 0, எக்ஸ் மைனஸ் 1 0. எக்ஸ் ப்ளஸ் 2 அந்த பக்கம் போனால் மைனஸ் 2, மைனஸ் 1 அந்த பக்கம் போனால் ப்ளஸ் 1. இன்னொன்று என்ன இருக்குது, ஒய் மைனஸ் 19/4 0. ஒய்ங்கிறது என்னன்னு எடுத்துருக்கோங்க கணக்கில். ஒய்க்கு பதிலாக x² ப்ளஸ் எக்ஸ் மைனஸ் 19/4 0. எல்லாத்தையும் என்ன செய்யறோம், 4ஆல் பெருக்கிறோம். 4x² 4x மைனஸ் 19 0. 4ஆல் பெருக்கும்போது 4x², 4x
4 4 கேன்சல் ஆகிடும். -19 0. பெருக்குனா 76 -76 கூட்டுனா 4 வரணும். இதை கண்டுபிடிக்கிறதுக்கு சிரமங்கிறதுனால நம்ம ஃபார்முலா இருக்குல்ல, எது x is equal to -b √b² - 4ac/2a இந்த ஃபார்முலாவை யூஸ் பண்ண போகிறோம். 4x² + 4x - 19 0. a is equal to 4, b is equal to 4, c is equal to -19. x is equal to -b ± b² - 4ac/2a. இது ஃபார்முலா. இதில் பிரதியிட போகிறோம். x is equal to -b, bங்கிறது 4, -4 ± √b², b²னா 4², 4² 16, -4, aக்கு பதிலாக 4, cக்கு பதிலாக -19 /2a, 2 × 4 = -4 ± √16. இந்த மைனஸ் இங்கே ஒரு மைனஸ் ப்ளஸ் ஆகிடுது. நன்னாங்கு 16, 16 × 19 304 /2 × 4. கீழே இருக்கிறது அப்படியே இருக்கட்டும். 2 × 4 மேலே -4 ± இந்த ரெண்டுத்தையும் கூட்டினோம்னா 320 √320. 320க்கு ரூட் எடுக்கணும். கீழே 2 × 4 -4 ± 320 எப்படி பிரிக்கலாம்னா 64 × 5, 5 64 320 = 2 × 4 -4 ± இந்த 5ஐ வந்து ரூட் எடுக்க முடியாது, அதனால் 5 ரூட்டுக்குள்ளே இருக்கட்டும். 64ங்கிறத ரூட்டை விட்டு வெளில எடுக்கணும்னா 8 × 64, அதனால் 64க்கு ரூட்டு 8. 2 × 4. இந்த ரெண்டுத்துலேயும் பொதுவாக என்ன இருக்குது? 4 இருக்குது. 4 வெளியில் எடுத்துட்டால் -1 ± இதில் 4 வெளியில் எடுத்துட்டோம்னா 2 4 8, 2 √5. ஒரு 4 கேன்சல் ஆகிடுது. மீதி என்ன இருக்கும்? இதுதான் என்னென்னா எக்ஸோட மீதி இருக்கிற 2 தீர்வுகள்.